எல்லா புகழும், எல்லா கண்ணியமும், உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்காக காலங்களையும் கொடுத்து அதன் மீது இரக்கம் கொண்டு பொறுமை கொண்டு நம்மளை மன்னித்து இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்து கொண்டிருக்கும் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பெரும்பாலும் மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை. மனதிலையும் பிரச்சனை இருக்குது, உடல்லையும் பிரச்சனை இருக்குது. காரணம் என்ன? நேரம் இல்லை, நேரமின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்லை, நேரம் பத்தலை. எந்த அளவுக்கு உழைக்கிறோம் அப்படின்னா, ஓய்வு இல்லாமல் உழைக்கிறோம், உறக்கம் இல்லாமல் உழைக்கிறோம், சாப்பிடாமல் உழைக்கிறோம், பகல் இரவெல்லாம் பார்க்குறதில்ல, நைட் டியூட்டியாலும் போயிடுறோம். அப்போ உழைப்பு மீது அவ்வளோ கவனம் செலுத்தும் போது நமக்கு என்ன செய்யுது? நேரம் பத்த மாட்டேங்குது. குடும்பத்தில், உறவு கடையில் சமாதானம் இல்லை. காரணம் என்ன? நேரம் இல்லை. மனைவி சொல்லுவாங்க, கணவன் அவர் பேசுகிறதே இல்லை, நேரமே கிடையாது, அவர் வேலைக்கு போகிறாரு, உழைக்க போகிறாரு, எங்களை உட்காந்து சரியாக பேசுகிறதில்ல, மனம் விட்டு பேசுகிறதில்ல. பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எங்கள்கிட்ட பேசுகிறதில்ல, பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி கணவன் சொல்லுவாங்க, என் மனைவி பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு வேலை நிறையா இருக்குது வீட்டில். இப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் பேசுறதுக்கு நேரம் இல்லை இல்லையா? அன்பாக பகிர்ந்துக்கிறதுக்கு நேரம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது, தூங்குறதுக்கு நேரம் கிடையாது. என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க, தூக்கம் பத்தலையான்னு கேட்டால், ஆமாம் நேரமே பத்தலைங்க, தூங்க நேரம் பத்தலைங்கிற. அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க, கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து சாப்பிடு அப்படின்னா, இல்லை நேரம் இல்லை, டைம் ஆச்சு, ஸ்கூல் டைம் ஆச்சு, காலேஜ் டைம் ஆச்சு, வேலைக்கு டைம் ஆச்சு. அப்போ நமக்கு இந்த டைம் ஆச்சு, டைம் பத்தலை, நேரம் பத்தலைங்கிறத சொல்லிட்டு இருக்கோமே தவிர, நாம் வாழ்கிறோமா? வாழ்க்கையை தேடுறோம், ஆனால் வாழ்கிறோமான்னு பார்த்தா வாழல. இதனால் சிறன்னு சொன்னேன், ஓய்வில்லாமல் உழைக்கிறது, உறவுகளை இழந்துடுறோம், இல்லை அன்பு இழந்துடுறோம், நம்முடைய உணர்வுகளை கூட இழந்துடும் பல நேரங்களில். அந்த நேரம் பத்தாத போது கோபம் வருது, எரிச்சல் வருது. இதனால் நம்ம உறவுகிட்ட என்ன செய்கிறோம்? நம்ம குடும்பத்தில் எரிச்சலை காட்டுறோம், கோபத்தை காட்டுறோம். நம்ம பணம் மட்டும் முக்கியத்துவமாக இருக்குது. ஆனால் அப்படி தள்ளப்பட்டாச்சு, நிர்பந்தம். பணம் இல்லைன்னா வாழ முடியாது, பணத்துக்காக ஓடணும், உழைக்கணும். அப்படிங்கும்போது நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலை. இப்போ நேரமும் காலமும் அல்லாட்ட இருக்குதுல்ல, நேரம் வச்சுருக்கான், காலம் கொடுத்துருக்கான், அந்த காலம் நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. இப்போ காலம் மாற மாற, இன்னும் விஞ்ஞானம் பெருக பிறகு நம்ம நேரம் பற்ற மாட்டேங்குது. ஆனால் உலகம் படைக்கப்பட்ட காலத்துலேருந்து உலகம் அழிதாங்க அதே நேரம் தான், அதே இரவு பகல் தான், அதே 24 மணி நேரம் தான் இல்லையா? இதை தவிர இது மாறுதானே? மாறல. ஆனால் அன்னைக்கு வாழ்ந்தவங்க நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, நிறைய நேரம் இருந்தது, பொழுது போகலைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நிறைய நேரம் இருந்து நீண்ட ஆயுசு வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்ல குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, நல்ல குடும்பத்தோடு நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க. நேரம் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது. கணவன் மனைவிக்கு பேசுறதுக்கு நேரம் இருந்தது, பேரம்பேத்தியோட பேசுற அளவுக்கு நேரம் இருந்தது, எல்லாமே நேரம் இருந்தது. அப்போ இப்போ நேரம் இல்லைன்னா எங்கே போச்சு நேரம்? இரவு நேரத்தை குறைச்சிட்டானா? நேரம் குறைக்கப்படலை, நாம தான் நேரம் தவறாக பயன்படுத்துகிறோம், சரியாக பயன்படுத்திக்கல இல்லையா? இப்போ நாம் சம்பாதிக்க போகிறோம், சம்பாதிச்சதை சேர்த்து வைக்கலாம், நாம் சம்பாதிக்கிறதை செலவு பண்ணலாம், அல்லது நம்ம சேர்த்து வச்சதை செலவு பண்ணலாம், அல்லது நம்ம சேர்த்து வச்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ நாம் சம்பாதிக்கிறது நமக்கு உரிமை இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், இல்லை சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம், அல்ல சம்பாதிக்கிறோம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் நம்ம சம்பாதிக்காத ஒன்று இருக்குல்ல, நம்ம சம்பாதிக்காத ஒன்று நம்ம சேர்த்து வைக்க முடியாது, நம்ம சம்பாதிக்காத ஒன்று மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நம்ம சம்பாதிக்க ஒன்று செலவு பண்ணலாம். எப்படி? நம்ம சம்பாதிக்கலை, நம்ம சம்பாதிக்க போகலை, அது நம்ம சம்பாதிக்க முடியாது. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்டு நம்ம செலவு பண்ணுறோம், அது சரியாக செலவு பண்ணுறோமா, செலவு அளிக்கலாமான்னு பார்க்க. அப்போ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வேதத்தில் பார்ப்போம். இந்த வேதம் வந்து கண்ணாடி மாதிரி. இந்த குர்ஆன் படிக்க படிக்க சிந்திக்க உணர நம்மளை நாமே உணரணும். கண்ணாடி பார்த்து ஒழுங்குபடுத்திக்கலாம், அழகுபடுத்திக்கலாம். பெருமை கொண்டவர் அழகுபடுத்திப்பாங்க,
பணிவுடரும் உள்ளச்சுடரும் இந்த குரானை பார்த்து கண்ணாடியை பார்த்து ஒழுங்குபடுத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அகத்தை தூய்மை வச்சுக்கலாம். அப்படி புற அழகு அக அழகு இருக்குது. எப்போ அகத்தில் வந்து நம்ம தூய்மைப்படுத்திட்டோம் புறது அழகாக இருக்கும். நான் புறவு மட்டுமே புற வாழ்க்கையை மட்டுமே நான் அழகுபடுத்திட்டேன்னு சொன்னால் அகம் கெட்டு போயிடும். அப்போ அகத்தை புதுப்பிக்கக்கூடியதான் இந்த குரான், இந்த வேதம் இல்லையா? அத்தியாயம் 24-44. இந்த குர்ஆன் வந்து நினைவூட்டு நல்ல விஷயமா இருக்குது. குர்ஆனை படிக்கும்போது இது ஒரு தூண்டுதல், நினைவூட்டுதல். அதனால் குர்ஆன் படிக்கும், டெய்லி குர்ஆன் படிக்கும்போது அது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிக்கணும். இந்த குர்ஆன்லேயே நம்ம என்ன ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். குர்ஆன் நம்ம படித்து சிந்திச்சு நமக்கு நினைவூட்டுதலாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கலாம், நிறைய நேரத்தை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். இப்போ நேரம் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறல, நேரம் இல்லை, நேரம் பத்தலை, இது இங்கே பிரச்சனையாக இருக்குது. இதனால தான் மனம் கெட்டு போகுது, உடலும் கெட்டு போகுது. அப்போ இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்ப்போம். 24-44. இரவையும் பகலையும் அல்லாஹ்வே மாறி மாறி வர செய்கின்றார். நிச்சயமாக சிந்தனை உடையவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்குதுங்கிறான். ஏன் இரவு பகல் மாறி மாறி வரணும்? இரவு படைக்கும் போதே இரவும் பகலும் 2 காலங்களா படைச்சிருக்கானா இல்லையா? 2 காலங்களா படைச்சிருக்கான். வெறும் பகலை மட்டும் படைக்கல, இரவையும் படைச்சிருக்கான். இரவு மட்டும் படைக்கல, பகலையும் படைச்சிருக்கான். 2 மாறி மாறி வருதுங்கிறான். இரவை தேடி போங்கன்னு சொல்ல, பகலை தேடி போங்கன்னு சொல்ல, அது உங்களை வந்து அடையுதுங்கிறான். நம்ம இரவு தேடி போயிருக்கோமா? பகலை தேடி போயிருக்கிறோமா? இப்போ பகலில் உழைக்கிறோம், நான் ஓய்வு எடுக்கணும், அதுக்கு நான் இரவை தேடி போகிறேன் அப்படி முடியுமா? அது இரவு வந்தால் தான் ஓய்வு எடுக்க முடியும். அதை தூங்கிட்டே இருக்கிறோம், எனக்கு தேவைகள் இருக்குது, ஆனால் பகலை தேடி போக முடியாது. அந்த பகலை வர வரைக்கும் பொறுமையாக இருந்தாலும். இப்போ இயற்கை எல்லாமே இறைவன் சீராக அமைச்சிருக்கான் மனிதனுக்காக. இந்த உலகம் யாருக்காக படைக்கூட மனிதனுக்காக தான். இந்த அகிலங்களே நம்ம கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பார்த்தோன்னா தெரியும். இந்த பிரம்மாண்டமான வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோலங்கள், மேகங்கள், மலை, காற்று, இப்படி இயற்கை எல்லாமே, பூமியில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கான இந்த மனிதனை வாழ வைக்கிறதுக்காக தான். மனிதனுடைய வாழ்க்கைக்காக இவ்வளோ அகிலங்களையும் படைச்சிட்டு இறைவன் பொறுமையாக இருக்கானே, நாம் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இது எப்படி பயன்படுத்தணும்? ஆதமை படைத்து ஆதமுக்கு அனைத்து ஞானம் கற்றுக் கொடுத்தேன்னா, இப்படி மனிதனை படைத்து மனிதனுக்கு அனைத்து ஞானமும். என்ன ஞானம் கற்றுக் கொடுத்தா? வானம்னா என்ன, பூமினா என்ன, மழைனா என்ன, பூமியில் விளைச்சல்னா என்ன, இரவுனா என்ன, பகல்னா என்ன, சூரியன், சந்திரன், இப்படி எல்லாத்தையும் அவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கான ஞானத்தை கொடுத்தான் இறைவன். அதான் சொல்கிறேன், ஆதமை படைத்து அவனுக்கு அனைத்து ஞானமும் கற்றுக் கொடுத்தேங்க. அந்த ஞானம் நம்மள்ட்ட இல்லை. சிந்திச்சிருக்கோமா? இறைவன் எதுக்காக படைத்தான்? படைப்பின் நோக்கம் என்ன, எப்படி வாழ சொல்லியிருக்கான், இந்த இரவுனா என்ன, பகல்னா என்ன, இரவு எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, பகல் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, நம்ம எதுவுமே கவனிக்கிறதில்லை. நம்முடைய குறிக்கோள் எல்லாமே பணம் சம்பாதிக்கும். எவ்வளோ நேரம் ஓடணுமோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஓடிட்டு தான் இருக்கிறோம், வாழவே இல்லை. எப்போ வாழ்றது? வேக வேகமாக சாப்பிட்றோம், வேக வேகமாக தூங்குறோம், தூங்கி உடனே சீக்கிரம் எந்திரிக்கிறோம், வேக வேகமாக குளிக்கிறோம், வேக வேகமாக சாப்பிட்றோம், வேக வேகமாக ஓடுறோம். எதுக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. சரியா? இறைவன் சொல்றான், இரவையும் பகலையும் அல்லாஹ்வே மாறி மாறி வர செய்கின்றான். நிச்சயமாக சிந்தனை உடையவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. நமக்கு ஏதாவது படிப்பினை இருக்காதுல்ல? சிந்தனை உடையவர்களுக்கு தான் படிப்பு இருக்கின்றான். அப்போ நமக்கு சிந்திச்சோன்னா படிப்பினை இருக்கு, சிந்திக்கலாம் படிப்பினை இருக்காது. ஏதோ நம்மளும் கால்நடைகளை மாறி மிருகங்களை மாறியும் இருட்டானா தூங்கிட வேண்டியது, பகலானா எழுச்சக்கூடியது. அப்படி இல்லை. இரவு ஒரு பாக்கியம் மிக்கது. அடுத்து 28, 71, 72, 73. ஒவ்வொரு வசனமும் நம்மளை என்ன செய்யுது? ஒழுங்குபடுத்துது, உணர்வு கொடுக்குது, உள்ளட்சத்தை அதிகரிக்குது, இறைவனுடைய படைப்பை நோக்கத்தையும் நமக்கு அறிவிக்குது இல்லையா? நீ கூறியதாக 28, 71, நீ கூறுவீராக, இறுதி நாள் வரை அல்லாஹ் உங்கள் மீது இரவை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை அன்றி இறைவன் உண்டா என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? சிந்திச்சு பார்த்தீர்களா? நீங்கள் செவியேற்க வேண்டாமா? செவியேற்க வேண்டாமான்னு அர்த்தம் அகத்துல உணர்வு, புற வாழ்க்கையில் இல்லை, அகத்துல நீங்க செவியேற்க வேண்டாமா? உணர்வோடு இருந்தீங்கன்னா இறைவன் பேச தெரியுமே. என்ன சொல்ற? இறுதி நாள் வரை அல்லாஹ் உங்கள் மீது இரவை நிரந்தரமாக்கி விட்டார். இப்போ நம்ம இரவு மட்டும் இருக்குன்னு வச்சுங்க, பகலை இல்லை, எப்படி உழைக்கிறது? எப்படி தேவை நிறைவேற்றிக்கிறது? தூங்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்காக இறைவன் படைச்சிருக்கான்? இறுதி நாள் வரைக்கும் தூங்கிட்டே இருக்கணும் படைச்சிருக்கான் இறைவன்? இல்லையே. அப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குறான். இரவு பகல் மாறி மாறி வருது, பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு படிப்பினை இல்லையா?
அல்லது இறுதி நாள் வரை உங்கள் மீது அல்லாஹ் பகல் நிரந்தரமாக்கி இருக்கும்படி செய்துவிட்டால் நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு உங்களுக்கு இரவை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ் என்று இறைவன் உண்டா என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? சிந்திச்சு பார்க்கலான்னு கேட்க. நீங்கள் கவனிக்க வேண்டாமா என்று கூறுவீராக, கேட்பீராகங்கிறான். கூறுவீரான்னு கேட்பீராக. பகல் மட்டுமே இரவு இல்லை, ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? உழைச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? சம்பாதிச்சிட்டே இருக்க முடியுமா? எனக்கு உறக்கிறதுக்கும் ஓய்வுக்கிறதுக்கும் இரவு இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி வாழ்றது? இவன் அதுக்காக படைச்சிருக்கான். உங்களுக்கு பகல் மட்டும் படைச்சுங்க, ஓடிக்கிட்டே இருங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க, சம்பாதிச்சிட்டே இருங்க, சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க இறுதி நாள் வரைக்கும். அப்புறம் இறுதியில் மரணம் வந்ததுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கானா? இறைவன் கருணையாளன், இரக்கமுடையவன். எப்படி உங்களுக்கு ஓய்வு பெறும் பொருட்டு இரவையும் நன்றி செலுத்தும் போட்டு உங்களுக்கு இரவையும் கொடுத்துருக்கேங்கிறான். நம்ம இரவை பயன்படுத்துறதே இல்லை, அபகரிச்சிட்டோம், திருடிட்டோம். பகல் 6லேருந்து இரவு 6 மணி வரைக்கும் பகல், இரவு 6லேருந்து பகலை விடிகிற வரைக்கும் 6. அப்போ இரவு பகல் 2ஆக பிரிச்சிருக்கான். நம்ம என்ன சொன்னால் காலைல 6லேருந்து சாயங்காலம் 6, அதுக்கப்புறம் 12, பாதி இரவு நம்ம என்ன செய்யறோம்? விரயம் பண்ணிட்டோம், வீணடிச்சிட்டோம். பெரும்பாலும் வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் நடக்கும். வரதே 8 மணி 9 மணிக்கு தான், 9 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க, 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு சாப்பிட்டு பொழுது போய்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு படுக்குது 12 1 மணி ஆகும். அந்த இரவு சாயங்காலம் 6 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் இரவனுக்கான நேரம், தியானிக்கூடிய நேரம், உணர்வு பெறக்கூடிய நேரம், பாவனைக்கான நேரம் இருக்கா இல்லையா? அப்போ பகலில் தேய்மான உடல் உறுப்புகள் இரவுல தான் புதுப்பிக்கப்படுது. அதுக்கு நம்ம நேரம் கொடுக்குறதே இல்லை. அப்புறம் நோயை பெற்றுறோம். அப்புறம் உடலில் பல பிரச்சனைக்கு வருது. உடலில் பிரச்சனை வரும்போது மனசில் பிரச்சனை வந்துருதா இல்லையா? எப்போ உடலில் பிரச்சனை வருதோ, நோய் தான், பல பிரச்சனை வருது, நோயின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு அடையாளம் பேர் வைக்கிறோம். அப்போ நம்ம மனம் கவலைப்படுது, என்னடா நோயில் வந்துட்டுமே, எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இது சரியில்லையா, அது சரியில்லையா. இறைவன் இரவு கொடுத்துருக்கான், இரவில் ஓய்வு எடுங்கிறான். ஓய்வு எடுக்கிறது இல்லையா? ஓய்வு உறக்கம் 2 இருக்குது. ஓய்வு தான் முதல்ல, அப்புறம் தான் உறக்கம். நம்ம ஓய்வு எடுக்கிறது நேரம் உறக்கத்துக்கு போயிடுறோம். அவ்வளோ அலுப்பு, உடல் அலுப்பு இருக்குது, களைஞ்சிட்டு வந்துட்டேன், உழைச்சிட்டு வந்துட்டேன், களைச்சி போயிட்டேன், அப்படியே படுத்துடுறோம். ஓய்வு இல்லாமல் உறங்கினா அது ஆரோக்கியம் கிடையாது. ஓய்வு இல்லாமல் நாம் உணவு சாப்பிட்டா அது ஆரோக்கியம் கிடையாது. ஓய்வில் தான் எல்லாமே இருக்குது. ஓய்வு கொண்டு தான் உணவு, ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. அடுத்தெல்லாம் சொல்கிறேன். இன்னும் அவன் தன் அருள்கொடையினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான். நீங்கள் அது ஓய்வு பெறும் பொருட்டு, நீங்கள் அதில் அருளை தேடும் பொருட்டு நன்றி செலுத்துவீர்களாக. 28, 71, 72, 73. நம்ம இப்போ தான் தமிழில் படிக்க ஆரம்பிக்கணும், சிந்திக்க ஆரம்பிக்கும். இதுவரை அரபிலே ஓதிட்டோம், அது புரியல, விளங்கலை, சடங்காகி போச்சு. இப்போ இறைவன் யாருக்கு நாடானோ அவங்களுக்கு விளங்க வைக்கிறான், தெளிவுபடுத்துகிறான் இல்லையா? நம்ம விளங்கிட்டோம்னா இறைவனுக்கு பொருத்தம், விளங்கலைன்னு சொன்னால் நாமளும் திருப்பி அது சடங்கில் இருக்க வேண்டியதான். இன்னும் அவன் தன் அருள் கொடையினால் உங்களுக்கு இரவையும், அருள் கொடைங்கிறான். அருளுக்கு பொருளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பொருள்லாம் எண்ணிக்கையில் உள்ளது, அளவு. 2 பேர் கிட்ட இன்னொருத்தர் குறையும். பொருள் அப்படி தானே, குறையும் தானே. செலவழிக்க மற்றவங்க எடுத்துக்கிட்டா குறையும். அருள் அப்படி குறையாது. இரவு இருக்கு, எத்தனை பேர் தூங்கினாலும் மற்றவங்க குறையுமா? எத்தனை கோடி பேர் அந்த இரவை பயன்படுத்திக்கிட்டாலும், எத்தனை பேர் அதை தூங்கினாலும் யாருக்கும் குறையாது. ஆனால் பொருளை தானே செய்வோம். வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் 2 பேர் தூங்குறாங்கன்னு வச்சுங்க, எழுப்பிட முடியுமா? நாங்கள் தூங்கணும், நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்ல முடியுமா? நீ தூங்கினது போதும்பா, நாங்கள் தூங்கணும், எப்போ எழுப்பிவிட்ருக்கோமா? அப்போ உலகத்தில் அத்தனை கோடி பேர் தூங்கினாலும், அத்தனை உயிரினங்கள் தூங்கினாலும் அந்த இரவு குறையாது, பாக்கியமிக்கது. அதே மாதிரி தான் பகலும். எத்தனை பேர் உழைச்சாலும், எத்தனை பேர் பொருளீட்டினாலும், எத்தனை பேர் பகலில் வாழ்ந்தாலும் பகல் குறையாது. அப்போ இரவு பகலும் உங்களுக்கு இது அத்தாட்சிங்கன்னு சொல்கிறேன். அது அல்லாவுடைய அருள், அது குறையவே குறையாது. அப்போ இன்னும் அவன் தன் அருள் கொடையினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான். நீங்கள் அது ஓய்வு பெறும் பொருட்டுங்கிறான். நம்ம ஓய்வுனா தெரியலையே, ரெஸ்ட்டு இல்லையா? நம்ம எங்கே இருக்கிறோம்? ரெஸ்ட் எங்கே இருக்கோம்? இப்போ வச்சுருக்காங்களே ரெஸ்ட் ரூம்னு சொல்லி, ஆஃபீஸ்லேயும் இப்போ எல்லா இடத்துலையும் சரி, வீட்டில் ரெஸ்ட் ரூம் கொண்டு வரோம். ஹோட்டலுக்கு போனால் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறோம், ஆஃபீஸ் போனால் ரெஸ்ட் ரூம் இருக்குங்கிறோம். தமிழில் மொழிபெயர்த்து பாருங்களேன். ரெஸ்ட் ரூம்னா என்ன? ஓய்வு அறை. எது? பாத்ரூமா? அந்தளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. கொஞ்ச நேரம் அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். எப்படி வச்சுருக்காங்க? ரெஸ்ட் ரூம்னு வச்சுருக்காங்க. அது பேர் எப்படி இருக்குது தமிழில்? இப்போ ஓய்வு அறை, அது சொல்ல முடியுமா? அப்போ ஓய்வுனா என்ன? முதல்ல 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் 3 8 பிரிங்க. 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உழைப்பு இல்லையா? அதில்
தூக்கத்தை நம்ம பிரிக்க முடியாது. அந்த 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். நைட்டு 8லேருந்து காலை 4 மணி வரைக்கும். 8, 12, 4 இல்லையா? அப்படி 8 மணி பொழுது சாஞ்சிருச்சு, 8 மணிக்கு இருட்டாரிச்சு. அந்த 8லேருந்து மறுநாள் காலையில் விடிய காலை 4 மணி வரைக்கும். அப்படி தான் அந்த காலத்து அப்படி தான் வாழ்ந்தாங்க. அப்போ கரண்ட்லாம் கிடையாது. கோழி கூவுன்னு சொல்லுவாங்களே, சேவல் கத்துது கோழி கூவுதுன்னு எடுத்தோம், 4 மணிக்கெலாம் கத்திடும். அப்படி இயற்கை வழி அப்போ தான் இருந்துச்சு. அப்போ அந்த 8 மணி நேரம் தூக்கம் நல்ல தூக்கமாக இருக்கா? அப்போ ஆரோக்கியம் கிடைக்குமா? அடுத்து அந்த 4 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் 4 மணி நேரம் ஓய்வு. ஓய்வுனா என்ன? சும்மா இருக்கிறது இல்லை. அந்த ஓய்வில் தான் உணர்வு பெறணும், தியானிக்கணும், பிரார்த்தனை பண்ணணும், குடும்பங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்தில் உறவுகளோட அன்பாக இருக்கணும். அப்போ அந்த ஓய்வில் தான் உணவுமே எடுத்துக்கணும். இந்த ஓய்வு நேரங்களில் என்ன செய்யுது? பிரார்த்தனை, தியானம், சரியா? அதுக்கப்புறம் குடும்பத்தில் அன்பு பரிமாறிக்கிறது, அப்புறம் உணவு பரிமாறிக்கிறது. இப்போ இந்த ஓய்வு நேரங்களில் உணவு எடுத்துக்கிட்டால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், அந்த உறவுகளோட ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம தான் ஓய்வே இல்லையே. நைட்டு 12 மணிக்கு படுக்கிறோம், காலை 8 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், வேக வேகமாக ஸ்கூலுக்கு போகணும், வேக வேகமாக வேலைக்கு போகணும், வேக வேகமாக ஆஃபீஸுக்கு போகணும், வீட்டில் யாரும் பேசிக்கிறது இல்லை, சாப்பிட்றதும் இல்லை, அவசர அவசரமாக கிளம்பி போயிடும். எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு, அன்றைக்கும் ஒரு என்ன செய்வோம், கமிட்டி போய் வச்சுருப்போம், எங்கேயாவது வெளியே போகணும்னு நினச்சிருப்போம். அப்போ நைட்டு காலைல 10 மணிக்கு எழுந்துச்சு அப்படி எங்கேயாச்சும் வெளியே போகலாம், அப்பையும் பேசிக்கிறது இல்லை, ஓய்வு எடுக்கிறது இல்லை. அப்போ ஓய்வை 2ஆக பிரிக்கணும். எப்படி? காலையில் 4லேருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஓய்வு நேரங்கள்லாம் நல்ல உணவு, உறவு, தியானம், சிந்தனை, பிரார்த்தனை இல்லாமல் அந்த ஓய்வு நேரங்களில். திருப்பி 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உழைப்பு, சரியா? திருப்பி சாயங்காலம் 4லேருந்து 8 மணி வரைக்கும் ஓய்வு. அந்த ஓய்வில் திருப்பி அதே மாதிரி தான் உணர்வு, பிரார்த்தனை, இறைவனுக்கு நன்றி செலுத்துறது, உறவுகளோடு இருக்குது. ஆனால் என்ன செய்யறீங்க? காலையில் போனால் நைட்டு 11 மணி 10 மணிக்கு தான் வரும். தூக்கத்திலே வரும், களைப்பிலே வரும், களைப்பிலே சாப்பிட்றோம், அப்படியே அழுத்து போய் தான் சாப்பிட்றோம். ஓய்வில் இருக்கும்போது தான் சாப்பிடணும், அப்போ தான் உயிரோட்டம் கிடைக்கும். ஏதோ சாப்பிட்றதுக்காக சாப்பிடும், 10 மணி 11 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்காக சாப்பிட வேண்டியது, அப்படியே படுத்துட வேண்டியது, ஓய்வே இல்லாமல் தூங்கிட வேண்டியது. உடல் ஆரோக்கியம் கெட்டு போதா? மன ஆரோக்கியம் கெட்டு போதா? வாழ்க்கை விரக்தி ஆகுதா இல்லையா? வெறும் சொல்கிறான், அதில் ஓய்வு பெறும் பொருட்டு இன்னும் அவன் தன் அருள் கொடையினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான். நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு, நீங்கள் அதில் அவன் அருளை தேடிக்கொள்ளும் பொருட்டு. அருள் என்ன? வாக்கியம், உணர்வு, ஆரோக்கியம் இல்லையா? நன்றி செலுத்துவீர்களாகன்னு அர்த்தம். நன்றி எப்படி செலுத்துறது? அது அப்படியே வாழ்ந்தால் நன்றி செலுத்துன்னு அர்த்தம். வெறும் டேங்க் சொல்கிறது கிடையாது, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொல்கிறது கிடையாது. அவன் எந்த நோக்கத்தில் படைத்தானோ அந்த நோக்கத்தை வாழ்றது தான் அவனுக்கு நன்றி செலுத்துறது. 30:23 இன்னும் இரவிலும் பகலிலும் உங்களுடைய உறக்கமும் அவன் அருள்கொடையை கொண்டே. இரவிலும் பகலிலும் உங்களுடைய உறக்கமும் அவன் அருள்கொடை கொண்டே. நீங்கள் தேடுவதும், பகலில் தேடுவதும், இரவுல தூங்குவதும் அவன் அருள்கொடை. அவன் அருள்கொடையில் இருந்து உள்ளன. செவியரும் சமூகத்தாருக்கு நிச்சயம் இதில் அத்தாட்சி இருக்கின்றன, ஆதாரம் இருக்குங்க. செவியர் அர்த்தம் அகத்துல உணர்வு பெறணும். இரவு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துவோம் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் உண்டு, அந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், இறைவன் அருளை கிடைக்கும். இரவு நம்ம வீணடிக்கும் போது, விரயம் பண்ணும்போது உடல் கெட்டு போயிடும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும், இறைவனுக்கு நன்றி கெட்டவங்களும் ஆயிடுவோம். திரும்பி நினைச்சோம் தூக்கமே எனக்கு வரல, அப்போ மாத்திரை போட்டால் தூக்கம் வருது, சொல்கிறோமா இல்லையா? அப்புறம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம படுத்துட்டோம், இரவில் பாதி ராத்திரில் தூக்கம் முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா அது பாவமணிக்கான நேரம், அது கவலைப்பட தேவையில்லை. 8 மணிக்கு படுத்துட்டேன், 12 மணி 1 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, 2 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, அதுக்கான கவலைப்பட தேவையில்லை. அந்த நேரத்தில் இறைவன் என்ன செய்யணும்? இது மன்னிக்கக்கூடிய நேரம், என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, என்கிட்ட பேசுங்க. அதிகாலையில் அவன்கிட்ட மன்னிக்கக்கூடிய நேரம். திருப்பி வேணால் காலைல மறுபடியும் படுத்துக்கலாம். அப்போ இந்த ஓய்வும் உறக்கம் ரொம்ப அவசியம். ஓய்வு உறக்கம் இல்லாமல் உழைக்கிறதுங்கிறது நம்மளை நாமளே என்ன செய்யுது? நமக்கு நாம அநியாயம் பண்ணுறது. அப்போ இரவு பகலும் 2 அத்தாட்சிகள் சொல்கிறான், தனித்தனியாக இருக்குது. 2 அத்தாட்சி ஆதாரங்கள். இரவை நம்ம கொண்டு வர முடியாது, பகலை நம்ம கொண்டு வர முடியாது, அவன் தான் கொண்டு வரணும். இரவை தேடி போக முடியாது, பகலை தேடி போக முடியாது, வந்தால் தான் பயன்படுத்திக்கணும். 25:47 அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இழப்பாரதாகவும் ஆக்கியிருக்கின்றான். என்னைக்கா வசனம் படி சிந்திச்சிருக்கோமா? இரவு ஆடையாக, ஆடைன்னு என்ன? தன்மானத்தை பாதுகாக்கக்கூடியது, உங்களை பாதுகாக்கக்கூடியது, உங்களை தன்மானத்தை பாதுகாக்கக்கூடியது. அப்போ இரவு உங்களை ஆடையாக இருக்குங்கிறான். இரவு எப்போ நம்ம விட்டுட்டோமோ ஆடை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இரவு நம்ம தவற விட்டோம், தூங்கலை, பொழுது போய்கிட்டு இருக்கோம், விளையாண்டுட்டு இருக்கோம், வேடிக்கையில் இருக்கோம். அப்போ இரவு நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா ஆடையை களைஞ்சிட்டோன்னு அர்த்தம்.
அப்போ ஆடையை போத்திங்கன்னு சொல்கிறான். நீங்கள் ஆடையை அனுபவிச்சுங்க. நம்ம இரவு உங்களுக்கு ஆடையாகிருக்கேங்கிறான். அதில் தான் மன அமைதி பெறும், ஆறுதல் பெறும், உடல் ஆரோக்கியம் பெறும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். சரியா? அப்போ அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரை இழப்பார்தான், நித்திரை தூக்கத்தை இழப்பார்தான் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அவனே பகலை தேவைக்கும் ஆக்கியிருக்கின்றான். 25ல் 47 இல்லையா? 8ல் 11. இந்த குர்ஆன் வந்து நம்ம மேப் மாதிரி. எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா வழி தெரியல, என்ன செய்வோம்? உடனே இப்போ மேப் ஆன் பண்ணுறோமா இல்லையா? நம்ம பாதையை காட்டுதான். இப்போ இந்த குர்ஆனுக்கு நம்ம வாழ்க்கை வழி தெரியல, வாழ தெரியல. இந்த குர்ஆன் திருப்பி படிக்கும்போது நம்ம வாழ்க்கை வழிகாட்டு. நீங்கள் இப்படி தான் வாழணும், உங்களுக்கு இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு, படைப்பு நோக்கம் இதுதான் இல்லையா? சரி. 8ல் 11. நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரையை உங்கள் மீது பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். என்ன சொல்கிறேன்? நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிது நித்திரையை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். பொதிந்து கொள்ளுமாறுங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உங்களை வந்து அடையுமாறு, அது வந்து அடையுது. பார்க்குறோம்ல, ஒரு 6-7 மணி ஆச்சுன்னா அப்படியே கண்ணு சொருவுது, கொட்டாயாக வருது. அப்போ என்ன செய்யுது? நம்மளை வந்து இரவு ஆனால் அரவணைச்சிக்குது. அந்த நித்திரை வந்து நம்மளை ஆட்கொள்ளுது. அப்போ என்ன செய்வோம்? ஒரு டீயை குடிச்சிருப்பா, ஒரு காப்பியை குடிப்பா, தூக்கம் போயிடும். வந்த தூக்கத்தை என்ன செய்வோம்? விரட்டுறோம், தூக்கம் போயிடும். டீ குடி, ஒரு காப்பியை குடி, இல்லை ஒரு டிவியை போடு, இல்லை ஃபோன் எடு, தூக்கத்தை ஓட்டிடுறோமா இல்லையா? விரட்டி விட்டுறோம். அப்போ இரவுடைய அருளை நம்ம என்ன செய்கிறோம்? நிராகரிச்சிடும். எப்போ அந்த கல்லீரலுக்கு ஓய்வு தேவையோ உடனே என்ன செய்யுது? அந்த கண்ணை என்ன செய்யுது? அப்படியே சொருவுது, கண்ணு சொருவுது, கொட்டாயாக வருது. அப்போ இந்த உடல் சொல்லுது, எனக்கு ஓய்வு கொடு, இப்படி எனக்கு ஓய்வு வேணும்னு இந்த கல்லீரல் சொல்கிறத அந்த உடல் மூலியமாக சொல்லுது. அந்த கண் அப்படியே சொருவுது. உடனே மூஞ்சி கட்டுவாங்க, டீயை குடிச்சிருங்க, சரியாக போய் தூக்கம் போயிடும் சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் நைட் டியூட்டி பார்க்கலாம், என்ன செய்கிறாங்க? கண்ணில் ஏதோ ட்ராப் விட்டுக்கிட்டா நைட் டியூட்டி பார்க்குறாங்க. அப்போ படைப்பின் மாற்றம் எப்படி சைத்தான் என்ன செய்கிறான்? படைப்பின் கோலங்களை மாற்றன்ற மாதிரி அந்த படைப்பின் தன்மையை மாற்றான். இரவு பகலாகிட்டான், பகல் இரவாகிட்டான். இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு வேலையை செஞ்சிடறாங்க. நைட் டியூட்டியில் ஐடி கம்பெனிலாம் பகல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இரவில் கிடைக்கிற பாக்கியம் பகலில் கிடைக்காது. இரவில் கிடைக்கிற அந்த தூக்கத்துடைய அந்த நன்மைகள் பகலில் கிடைக்காது. பகலில் தூங்குறதுலாம் ஒரு அலுப்பு சோம்பேறித்தனம் தான் தூங்குறது. ஆனால் இரவு மட்டும்தான் பாக்கியங்களை பெற முடியும். சரியா? அப்போ நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிதொரு நித்திரையை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உடலையும் தூய்மைப்படுத்துவதற்காகவும், சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும், உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன்தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழிய செய்தான். இந்த வசனம் படிக்கும்போது பாருங்க, மேல இருக்க வார்த்தைகள்ல வேற மாதிரி, கீழே பார்த்தீங்கன்னா அவன் தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழிய செய்தான். இந்த குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன், சிந்திப்போருக்கு மட்டும்தான். அப்போ பாருங்க, மேலே சொல்றான் உங்களை வந்து தூக்கம் உங்களை வந்து அடையுதுங்கிறான், சைத்தானின் தீ எண்ணங்களை விட்டு கலையிறேங்கிறான், பாதங்களை உறுதிப்படுத்துறேங்கிறான், மனசை தூய்மைப்படுத்துறேங்கிறான். ஆனால் அது கீழே பாருங்க, வானிலிருந்து மழை பொழிச்சு. அதுக்கு இருக்கிற சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு அர்த்தம் இறந்து கிடக்கிற பூமி நீங்கள் பார்க்கலையான்னு கேட்குறான். இறந்து பூமின்னு அர்த்தம் மழையே பெய்யல, பூமி காஞ்சி போச்சு, வெடிச்சு போச்சு, நீங்கள் பார்க்கலையாங்கிறான். பாருங்க எப்படி மேகத்தை ஓட்டி வந்து அதை மழை பொழிய செய்து திருப்பி அதில் எப்படி மறுபடியும் புட்புண்ணில் பிழைக்க வைக்கிறேன்? முளைக்குதா இல்லையா? நேற்று வரைக்கும் பூமி காஞ்சி போயிருந்துச்சு, மழை பெஞ்சோன்னு என்ன செய்யுது? அதில் புட்புண்டுகள்லாம் விளைய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் எல்லாம் சொல்கிறேன். உங்கள் உடம்பு பகல்லாம் தேய்மானமாகி காஞ்சி போச்சு, எப்படா படுப்போன்னு ஆகி போச்சு. இப்படி வாழ சொன்னால் அந்த இரவில் தான் உங்களுக்கு மழை பாக்கியங்களை பொழியிறேங்கிறான். இரவு தூக்கத்தில் தான் பாக்கியங்களை பொழியிறேன். இப்போ பகலில் தேய்மான உடல் உறுப்புகள்லாம் இரவில் புதுப்பிக்கப்படுது. இறந்து கிடக்கிற பூமியை நீங்கள் பார்க்கவில்லையா, உயிர்ப்பிக்கிறேன் பார்க்கலையாங்கிறான். இதுதான் எல்லாம் சொல்கிறேன். உங்கள் மீது அவன்தான் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழி செய்தான். வெளிப்படையாக பார்த்தா மழை, ஆனால் இரவு தூக்கங்கிறது மழைன்னு சொல்கிறான், பாக்கியம் சொல்கிறான். அந்த பாக்கியத்தில் தான் உங்களை விளைய வைக்கிறேங்கிறான். இப்போ யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ஆரோக்கியமாக இருக்கணும், இரவுக்கு நன்றியோடு இருக்கணும், இரவை நம்ம தவற விட்டுறக்கூடாது. இரவு பாக்கியம் மிக்கது, அதில் தான் உங்களுக்கு ஓய்வும் இருக்குது, உறக்கமும் இருக்குது. சரியா? 25ல் 62. 25ல் 62. இன்னும் சிந்திக்க விரும்புவோருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புவோருக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். சிந்திக்க விரும்புவோருக்கு, நன்றி செலுத்த விரும்புவோருக்கு. நம்ம சிந்திச்சிருக்கோமா? நன்றி செலுத்திருக்கிறோமா? இன்னும் சிந்திக்க விரும்புவோருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புவோருக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான்.
மாறி மாறி வருதுங்கிறான். இரவு பகல் மாறி அவன் தான் இரவு பகலில் பூத்துக்கிறேங்கிறான், பகல் இரவில் பூத்துக்கிறேங்கிறான். அப்போ இரவு பேர் அருள் கொடை இல்லையா? பகல் உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா? நம்ம உழைக்கிறது மட்டுமே வச்சுருக்கோம். எப்படி பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே, உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். நான் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும், எண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ செலவு பண்ணணும், இல்லை சேர்த்து வச்சு செலவு பண்ணணும். ஆனால் இதெல்லாம் நம்ம சம்பாரிச்சது இல்லை. இரவு பகல் நம்ம சம்பாரிச்சது கிடையாது. காற்று நீர் நம்ம சம்பாரிச்சது கிடையாது. காலம் நம்ம சம்பாரிச்சது கிடையாது. இதெல்லாம் அவன் கொடுத்தது. இதை நம்ம சேர்த்து வைக்க முடியாது, பயன்படுத்த தான் முடியும். சொல்ல முடியுமா? நான் 2 நாளைக்கு தூங்காமல் இருக்கேன், இந்த இரவு சேர்த்து வச்சுக்கிறேன், நான் லீவு கிடைக்கும்போது நான் சேர்த்து தூங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு 4 நாள் நான் உழைக்காமல் நான் வச்சுக்கிறேன், ஒரு 4 நாளுக்கு அப்புறமே நான் சேர்த்து உழைச்சிக்கிறேன் சொல்ல முடியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக நான் சுவாசிக்காமல் இருக்கிறேன், மூச்சையே விடாமல், மூச்சை நான் இழுத்துக்காமல் இருக்கிறேன், அப்போ நான் தேவைப்படும்போது நிறைய மூச்சு இழுத்துக்கிறேன் சொல்ல முடியுமா? மூச்சு பயிற்சியெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் நடக்குமா? ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் மூச்சு அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் நல்லா இழுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவன் அருளை சேர்த்து வச்சுக்க முடியாதுங்கிறான். பயன்படுத்திக்கலாம், விரயம் பண்ணாதீங்க, வீணடிக்காதீங்க, உங்களுக்காக படைக்கப்பட்டது தான், நன்றியோடு இருக்கீங்க. அப்போ இரவு பகலை நம்ம சேர்த்து வைக்க முடியாது, செலவு பண்ணலாம், செலவு அழிக்கக்கூடாது. நம்ம அழிச்சிட்ருக்கோம், செலவு அழிச்சிட்ருக்கோம், செலவு செய்யலை. செலவு செய்கிறதுங்கிறது நமக்கு நன்மை செஞ்சுக்கிறது, செலவு அழிக்கிறது நமக்கு நாமே அநியாயம் பண்ணிக்கும் இல்லையா? இப்போ தானே கரண்ட்லாம் வந்துச்சு, அந்த காலத்தில் கரண்ட்லாம் கிடையாது. சூரியன் மறைஞ்ச உடனே இருட்டிடும், விளக்கு பற்ற வைப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஓய்வு எடுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு கரண்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வரமீறுதல் இருக்குது சரியா? எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, லேப்டாப் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இப்படி வீட்டில் எல்லாமே இருக்குது. ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, லேப்டாப் இருக்குது, மொபைல் இருக்குது. ஒரு வீட்டில் 4 மொபைல் இருக்குது இல்லையா? 2-3 ஏசி இருக்குது, 4-5 ஃபேன் இருக்குது, டியூப்லைட் இருக்குது, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது, ஓவன் எல்லாமே இருக்குது. ஆனால் கரண்ட் இல்லை. யோசிச்சு பாருங்கள், எல்லாமே இருக்குது, கரண்ட் இல்லை, பயன் தருமா? கரண்ட்லாம் மொபைல் வேலை செய்யுமா? சார்ஜ் போயிடும்ல. ஏசி ஓடுமா? ஃபேன் ஓடுமா? மிக்சி கிரைண்டர் ஓடுமா? ஒரு நாள் அலௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஷட்டவுன், கரண்ட்டு ஷட்டவுன் பண்ணி காலைல 9 மணி சாயங்காலம் 5 மணிக்கு கரண்ட் வராங்கன்னா எல்லாருக்கும் எப்படி தோணுது? அவ்வளோதான், 4 மணி வரைக்கும் பொழுதே போகாது, எதுவுமே வேலையே ஓடாது சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு கரண்ட் இல்லைன்னா எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது, மனசுலாம் செமிச்சு போகுது, பொழுது போகலன்னு சொல்கிறோம். ஆனால் இருந்துச்சுன்னா பொழுது போய்க்கிறோமா இல்லையா? விரயம் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சா, சேர்த்து வச்சாச்சு, புகழ் இருக்குது, பதவி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, உறவு எல்லாமே இருக்குது, என்ன இல்லை? உயிர் இல்லை. எப்படி இதெல்லாம் சாதனம் இருக்குது, கரண்ட் இல்லைன்னா எதுவுமே பயன் தராதில்ல. அந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சதெல்லாம் இருக்குது, சேர்த்து வச்சதெல்லாம் இருக்குது, கூட உறவுகள் இருக்குது, பேர் இருக்குது, பதவி இருக்குது, புகழ் எல்லாமே இருக்குது. அந்த மனிதனுக்கு உயிர் இல்லை, ஏதாவது பயன் தருமா? அப்போ அந்த உயிர் யார்கிட்ட இருக்குது? இறைவன்கிட்ட இருக்குது. அவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டாமா? அவன் நன்றியோடு இருந்தால் அந்த உயிர் ஆற்றல் இன்னும் அதிகமாகும், ஆரோக்கியம் அதிகமாகும். அப்போ எல்லா சாதனம் இருந்து கரண்ட் இல்லைன்னா எப்படி பயன் தராதோ, அந்த மாதிரி எல்லாமே இருந்து உயிர் இல்லைன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவரே மரணிக்க செய்கிறான். அந்த பயம் வேணும்ல. நான் இதை நம்பி தான் வாழ்கிறேன், இதுதான் என் வாழ்க்கை, நான் இதுக்காக தான் ஓடுறேன், உழைக்கிறேன், பிரயோஜனம் என்ன? மனைவி பிள்ளைகளுக்காக, கணவன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, ஆனால் அந்த மனைவிட்ட சமாதானம் இல்லை, உட்காந்து பேச நேரம் இல்லை, பிள்ளைங்கிட்ட பேச நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, வீட்டில் தூங்க நேரம் இல்லை. அப்படி எதுக்கு உழைக்கணும்? யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களுக்கே நம்ம பயன்படுத்திக்கல. அப்போ உறக்கம், ஓய்வு, இதுதான் ஆரோக்கியம். உழைப்பு இருக்குது அப்படின்னா அது தற்காலிகம், தேவைக்கு தான். உழைப்பே வாழ்க்கையாகாது, ஆகுமா? சொல்லுவாங்கல்ல, வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்த்து வைக்கிறோம், உழைச்சோடு சேர்த்து வச்சாச்சுப்பா, கடைசி நோயில் பட்டுட்டாரு. இப்போ சேர்த்து வச்சு எங்கே பயன்படுது? மருத்துவம் தான் பயன்படுது, நன்மையாகல இல்லை. அதனால் ஓய்வு, உறக்கம் ரொம்ப அவசியம். அதான் நம்ம முக்கியமாக வச்சுக்கணும். உழைப்புங்கிறது தற்காலிகமானது, நமக்கு தேவைக்கு தான். எந்த உயிரினமும் தன் உணவை சுமந்து கொண்டு திருவில்லைங்கிறான். அது தேவைக்கு சாப்பிட்டு தேவைக்கு போயிட்டே இருக்கு. நான் மனிதன் மட்டும் தான் சேர்த்து வச்சுன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். எனக்கு சேர்த்து வைக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு, என்னுடைய சந்ததிகளுக்கு, என் பேரம்பேத்திக்கு, என் சந்ததி வரைக்கும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு தான் முயல்றேன். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிடைச்சவங்க அதை பயன்படுத்துறது இல்லை. இப்படிதானே? சரி, 2786
நிச்சயமா நாமே இரவை அதில் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காகவும், நிச்சயமாக நாமே இரவை அதில் அவர்கள் இந்த மனிதர்கள் ஓய்ந்திருப்பதற்காகவும் பகலை வெளிச்சமாக ஆக்கினோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நம்ம பார்க்கிறோம், எப்படி பார்வையில பார்க்கிறோம், புலன் இல்லை, சிந்திக்கல. பார்வையில புலன் இருக்கும்ல, கேட்டதுல புலன் இருக்கும்ல, சிந்தனை இல்லாம அது புலன் இருந்தே பிரயோஜனம். வெறும் பார்க்குறேன் நான் சிந்திக்கல, வெறும் கேட்குறேன் சிந்திக்கல, பேசுறேன் சிந்திக்கல. அப்போ அதில் உயிரோட்டம் இருக்கணும்ல, என்னோட பார்வையில் அகப்பார்வைக்குள் வரணும். வர சொல்ல நிச்சயமா நாமே இரவை அதில் அவர்கள் ஓய்ந்திருப்பதற்காகவும் பகலை வெளிச்சமாக ஆக்கினோம் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். நம்பிக்கொண்ட மக்களுக்கு நிச்சயமா இதில் தெளிவான சான்று இருக்கின்றன. பகல் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும், இரவுல எது பயன்படுதோ அதை பயன்படுத்தும். ஆனால் இரவு பகல் மாறி மாறி போச்சு, நம்ம மாற்றிட்டோம். இரவு மாறி மாறி வர செய்யலாம், நம்ம இரவு பகல் மாற்றிட்டோம். இரவு பகலாக்கிட்டோம், பகல் இரவாகிட்டோம். அப்புறம் நோயில் போடுறோம், ஆரோக்கியம் கெட்டு போச்சு இல்லையா, பல நோய்கள் உருவாகணுமா இல்லையா. அப்புறம் நைட் தூக்கமே வர மாட்டேங்குது, சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, எரிச்சல் கோபம் அதிகமாகிடுச்சா இல்லையா. அதில் எதை நம்ம சம்பாதிச்சோமோ அதை செலவு பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம். ஆனால் எதை நம்ம சம்பாதிக்கலையோ அதை சரியாக செலவு பண்ணணும், சேர்த்து வைக்க முடியாது. நம்ம அதை யாரும் உதவி செய்ய முடியாது, சரியா. 78ல் 9, 10, 11 78ல் மேலும் உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுதாக ஆக்கினோம். உங்களுடைய தூக்கத்தை இழப்பாடுறதே இல்லையே. நம்ம கொஞ்சம் இளைப்பாறுறதுன்னு என்ன அர்த்தம்? ஓய்வு கொடுக்குங்கிறான். உடல் உங்களுக்கு அமானியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிர் வாழ்றதுக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உடல் வாழ்றதுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த நீங்கள் வாழ்றதுக்கு உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எதுவுமே சரியாக பயன்படுத்துறது இல்லை. உயிர் வாழலாம் உடல் ஆரோக்கியம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், உறக்கம் வேணும், ஓய்வு வேணும், உணவு வேணும். அப்போ நான் உயிருக்கு எதுக்கு தேவையோ அதை பயன்படுத்துறதில்லை. சரியான உணவு கிடையாது, சரியான உறக்கம் கிடையாது, சரியான ஓய்வு கிடையாது, உணர்ச்சியிலேயே இருக்கிறோம். அப்போ நீங்கள் மேலும் உங்களுடைய தூக்கத்தை இழப்பாறதாக ஆக்கினோம், அன்றையும் இரவே உங்களை ஆடையாக ஆக்கினோம். இது சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இரவே ஆடைன்னு சொல்றானே, எதுக்கு ஆடைன்னு சொல்றான்? அப்படின்னா என்ன? இரவை நம்ம தவிர்த்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஆடை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம், அசிங்கமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இரவு ஆடையை போத்திக் கொள்ளுங்கள், இரவு போத்திக் கொள்ளுங்கள், அது ஆடையை கொள்ளுங்கள், உங்களுக்கு கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு தானே எண்ணம் நன்மையாக இருக்குல்ல, தூய எண்ணங்கள் எங்கே இருக்குது? பகலில் பார்வை தவறுது, எண்ணம் தவறுது, பேச்சு தவறுது, நம்முடைய செயல் தவறுது. ஆனால் இரவில் தனித்தனியாக ஆகிடுறோமா இல்லையா? இரவில் தூக்கத்துக்கு தனித்தனியாக போயிடுறோம். அங்கே எண்ணம் கெட்டு போகிறது இல்லை, எண்ணம் பாதுகாக்கப்படுது, பார்வை பாதுகாக்கப்படுது, நம்முடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்படுது. பகலில் போய் சொல்கிற அளவுக்கு இரவில் போய் சொல்கிறோமா? பகலில் எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறோம், இரவில் பாதுகாக்கிறான். இரவுலையும் நம்ம அந்த மாதிரி சொன்னால் பாவம் இன்னும் அதிகமாகிடும். பகலில் பார்வை கெட்டு போய் இரவுலையும் கெட்டு போச்சு என்ன செய்யுது? 24 முறை என் பார்வை கெட்டு போச்சு, எண்ணம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் பாவம் இன்னும் அதிகமாகிடும். இரவு மன்னிச்சு வாழ வச்சுருக்கான். இரவு நம்ம மன்னிக்க வேண்டி வாழ வச்சுருக்கோம். அந்த இரவையாச்சும் நீங்கள் இரவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க, பகலை செய்து விட்டால் நான் அறிகிறேங்கிறான். அன்றையும் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம், மேலும் பகலை உங்களுக்கு வாழ்க்கை ஆக்கினோம். சரியா? பகலை உங்களுக்கு வாழ்க்கை ஆக்கணுங்கிறோம். இது சோதனை. பகல்ன்றது ஒரு சோதனை. வரம் மீறாமல் இருக்கிறதுக்கு, நன்றியோடு இருக்கிறதுக்கு, ஏமாத்தாமல் இருக்குது, பொய் சொல்லாமல் இருக்குது, அழகிய செயலுடைய யாரும் சோதனைக்காக பகலை கொடுத்துருக்கான். அந்த பகலில் தான் நிறைய பாவம் சம்பாதிக்கிறோம், பொழுதும் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அந்த காலத்தில் பொழுதே போகலைங்குவாங்க. இப்படி கரண்ட் இல்லைன்னா பொழுதே போகல. எல்லா சாதனமும் இருக்குது, லேப்டாப் இருக்குது, எல்லா சாதனம் பார்த்தோம்ல, எல்லாமே இருக்குது, மொபைல் எல்லாமே இருக்குது. ஆனால் கரண்ட் இல்லை, பொழுது போகல, ரொம்ப பெருசாக இருக்குது, நேரமே போக மாட்டேன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நேரம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சார் நம்ம நேரம் தவறாக பயன்படுத்துகிறோம். இப்போ நேரம் போயிடுச்சுப்பா, நேரமே இல்லைங்கிறோம். எப்போ? கரண்ட் வந்ததுக்கப்புறம். அப்போ நம்ம அறிவு தீண்டும் போது நேரம் பற்ற மாட்டேங்குது, அறிவு கெட்டாத போது நேரம் நிறையா இருக்குது. இப்போ நேரம் நிறையா தான் இருக்குது, நம்ம தான் பொழுதுபோக்கோம். டிவி ஆஃப் பண்ணி பார்க்கணும், மொபைல் ஆஃப் பண்ணி பார்த்துடணும், சரி அவசரத்தை விட்டுட்டோம், எண்ணங்களை விட்டுட்டோம். இப்போ நம்ம பொறுமையாக இருந்தோம்னா செய்வோம், நிறைய நேரம் இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த நேரங்களில் தான் ஓய்விடுங்க, இறைவனை தியானிங்க, அவங்ககிட்ட பேசுங்க, அவன் பேசுறது கேளுங்க. அப்போ ஓய்வுக்கான நேரம் என்ன? காலையில் 4லேருந்து காலையில் 8 மணி வரைக்கும். அந்த ஓய்வான நேரங்களில் உணர்வோடு சாப்பிட்றது, உறவுகளோட பகிர்ந்துக்கிறது, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது, பாவனை கேட்குறது, சிந்தனைக்கு போகிறது. அதே மாதிரி சாயங்காலம் 4லேருந்து 8 மணி வரைக்கும். இந்த காலையில் 8லேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஓய்வுக்கான நேரம் இல்லை, உழைப்புக்கான நேரம். இரவு உறக்கத்துக்கான நேரம். இது நம்ம சரியாக பயன்படுத்திட்டா போதும். 10:67 நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் சுகம் பெறுவதற்காங்கிறான். நமக்கு தெரியும் தானே, கொஞ்சம் தூக்கி எவ்வளோ சுகமாக இருக்குது, உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குது.
அப்போ நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பார்ப்பதற்கு பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். நிச்சயமா இதில் செவியேறும் மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வசனத்திலையும் அவன் சொல்றான், செவியேறும் மக்களுக்கு, சிந்திப்போருக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, அத்தாட்சிகள் இருக்கின்றன. சரியா? 30:21. இன்னும் நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய துணியை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே நெருக்கத்தையும் இரக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அருள் கொடையில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தாருக்கு நிச்சயமா இதில் அத்தாட்சி இருக்கின்றன. உங்களுக்கு உறவு கொடுத்துருக்கேங்களாம். அந்த உறவுகள் என்ன? கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள் எல்லாம் உறவு எதுக்கு? உணர்வை பேணி கொடுத்ததுக்காக, ஒழுக்கம் பேணி கொடுத்ததுக்காக. ஆனால் என்ன செய்கிறோம்? அந்த உறவுகள்கிட்ட நேரம் இல்லை, பேசுறதுக்கு நேரம் இல்லை. பெரும்பாலான குடும்பங்களில் பிரச்சனை தான். குடும்பத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் நைட்டு வராரு, படுத்துறாரு, காலைல எழுந்து போயிடுறாங்க. பேசுறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைங்கிட்ட அன்பு காட்ட முடியல, மனைவிட்ட பேச முடியல. ஆம்பளைங்க சரி, எனக்கு நேரமே பத்த மாட்டேதுங்க, ஆஃபீஸில் டியூட்டி போட்டாங்க, எனக்கு வேலை சரியாக இருக்குது. இது என்ன வாழ்க்கை? இது நாம் தான் சரி பண்ணிக்கணும், நேரத்தை ஒதுக்கணும், சரியாக பயன்படுத்திக்கணும். உறவு கொடுக்கப்படுவதற்கு இன்னும் நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடியங்கிறான். அது கணவன் மனையாகட்டும், பெற்றோர் பிள்ளைகளாகட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், ஆறுதல் பெறக்கூடிய துணியை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே நெருக்கத்தையும் இறக்கத்தையும் நெருக்கமும் இறக்கத்தை உண்டாக்கி இருக்கின்றான். ஆனால் மனுஷனும் நெருக்கம் இறக்கமே கிடையாது. எரிச்சல், கோபம், விலைக்கு போயிடறாங்களா இல்லையா? நெருக்கமாக இல்லை. ஆனால் அவங்களுக்காக தான் உழைக்கிறோம், அவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட அன்பா இல்லை, அவனோட உணர்வை மதிக்கிறது இல்லை. அவனுடைய அருள் கொடையில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தார் நிச்சயமா இதில் அத்தாட்சி இருக்கின்றன. 36-37. இரவு இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். இரவு உங்களுக்கு ஒரு அத்தாட்சிங்கிற. ஒரு 2 நாள் தூங்கலாம் தெரியும், ஒரு 3 நாள் தூக்கம் இல்லைனா தெரியும். எப்படி இருக்கும்? பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுவோம். 2 நாள் தூங்கும், ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கலை, மறுநாள் தூக்கம் வரலைன்னா பயம் வந்துடும், உடலில் ஒரு ஆரோக்கியம் கெட்டு போயிடும், அடுத்து பேய் பிடிச்ச மாதிரி ஆயிரும், பித்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். சொல்லுவாங்களே இல்லையா, தூக்கம் இல்லைன்னா அப்படியே உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிடும், ஒரு பயம் வந்துடும். அப்போ இரவு உங்களுக்கு ஒரு அத்தாட்சிங்கிறான். எப்படி? பாக்கியங்கள் அடைவதற்கான, இது யாராலும் கொடுக்க முடியாது, இறைவனுடைய கருணை தான், இறக்கம் தான் அது. இப்போ இரவு இவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகும். இதிலிருந்து பகலை நாம் நீக்கி விடுகின்றோம். பகலை நீக்கிட்ட இரவு வந்துருச்சுங்க. இரவு பகல் மாறி மாறி வருது. கருணை கொண்டு இறக்கத்தை கொண்டு பகலை நீக்கிறேங்கிறான் இரவு. அதனால் இவர்கள் ஆழ்ந்த இருளாகி விடுகின்றார்கள். ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருமா இல்லையா? அப்போ இறைவனுடைய அருள் தானே, கருணை தானே, இறக்கம் தானே. ஓய்வு இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? உறக்கமே இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அது தெரியும். ஆனால் என்ன செய்யணும்? ஓய்வு எடுக்கிறது இல்லை, உறக்கமும் தூங்குறதும் இல்லை. பணம் மட்டும் தான் குறிக்கோளாக இருக்கு, பொருள் மட்டும் தான் குறிக்கோளாக இருக்கு. 17:78. சூரியன் சாய்ந்திலிருந்து இருள் சூழும் வரை இறை உணர்வில் நிலைத்திருப்பீராக. இந்த சூரியன் சாய்ந்திலிருந்து என்ன புரியுதா? சாயங்காலம் 4 மணிலேருந்து இருள் சூழும் வரை 8 மணி வரைக்கும் சூரியன் சாய்ந்திலிருந்து இருள் சூழும் வரை இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பீராக. இன்னும் 7 வேளை குர்ஆனை, நிச்சயமா அவ்வேளை குர்ஆனுக்கு சாட்சியமா இருக்கிறது. இரவு ஓய்வு நேரம், எழுந்ததுக்கப்புறம் காலைல 4லேருந்து சாயங்காலம் காலைல 8 வரைக்கும் அது குர்ஆனை ஓதுங்கிறான், சிந்திங்கிறான். அது உங்களுக்கு படிப்பினை இருக்குங்கிறான், வழிகாட்டுதல் இருக்குங்கிறான், அது உங்களுக்கு சாட்சியமா இருக்குங்கிறான். எப்படி நம்ம எதை சிந்திக்கிறோமோ, எதை உணர்றோமோ, அந்த பகல் போது நமக்கு சாட்சியமா இருக்கா இல்லையா? எந்த வசனம்லாம் படித்தோமோ அது நமக்கு நினைவூட்டுக்குள்ளே இருக்கு. பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, இடமோசம் செய்யாதீங்க, கோவப்படாதீங்க, பெருமை கொள்ளாதீங்க, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதானே. அப்போ இந்த வேதம் நமக்கு என்ன சாட்சியமாக இருக்குது? மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம வாழும்போதெல்லாம் அது நமக்கு சாட்சியமாக வந்து சொல்லும். நம்ம காலையில் வசனம் படித்தோமே, அது இடமோசம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு, பொய் சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு, புறம் பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கு, பார்வை தாழ்த்துக்கொள்ளுன்னு போட்டிருக்கு, அவசரப்படாதீங்கன்னு போட்டிருக்கு. இப்படி அந்த வசனங்கள் மனசுக்கு வருதா இல்லையா? மனசாட்சிக்கு வருதா இல்லையா? அப்போ சூரியன் சாய்தலிருந்து இருள் சூழும் வரை. எப்போ சூரியன் சாயுது? சாயங்காலம் சொல்கிறாங்களே, சாயங்காலம் சூரியன் சாய்ஞ்சு அது சாயங்காலம் சாஞ்சிருச்சு. இந்த சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எல்லார் வீட்லேயும் உங்கள் வீடுகளில் ஓதப்படும் அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்தித்து பாருங்கிறான். என்னைக்காச்சும் குர்ஆனை உட்காந்து சிந்திச்சிருக்கிறோமா? பிள்ளைங்களோட உட்காந்து தியானிப்போம், பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு வீடுகள்லையும் உங்கள் வீடுகளே பள்ளிகளை ஆகிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டான். 20 சொன்னால் உங்கள் வீடுகளே பள்ளிகளை ஆகிக்கொள்ளுங்க. அதில் அவனை
கண்ணியப்படுத்துக்குன்னு சொல்கிறேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று சண்டை சச்சரவு எல்லாம் பொழுதுபோக்கு, டிவி, விளையாட்டு, வேடிக்கை, இல்லை யாரை பற்றி யாரும் புறம் பேசுறது, யாரை பற்றியாச்சும் பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்குது, இல்லை வியாபாரத்தை தொழிலை பற்றி, இதே தான் உலக வாழ்க்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டா ஓய்வெடுக்க நேரம் இறைவனை பற்றியான சிந்தனை இருக்கணும், இறைவனை பற்றியான பேச்சுகள் இருக்கணும். அப்போ தான் நம்ம மனுஷனும் குடும்பத்தில் அந்த பொறுமை, சமாதானம், இறைவனுடைய அருள், பாக்கியமெல்லாம் கிடைக்கும். சைத்தம் உள்ள வந்து உட்காந்துடலாம். வெளியே வீட்டுக்கு வரும்போது செருப்பு கழட்டி போட்டு வரணும். வரமா இல்லையா? அப்படி தானே வரும். ஆனால் செருப்பு மட்டும் தான் கழட்டி போடுறோம். ஆனால் எல்லா எண்ணமும் நமக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். வந்தோடனே கோபம், எரிச்சல், பல யோசனைகள், பொழுதுபோக்கு, விளையாட்டு எல்லாம் உள்ள டிவி இருக்குல்ல, செல்லு இருக்குல்ல. அப்போல்லாம் ஒரு டிவி இருக்கும், எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ ரூமுக்கு ஒரு டிவி இருக்குது, இல்லைன்னா ஆளுக்கு ஒரு செல்லு இருக்குது இல்லையா? அப்போ இரவு எந்த அளவு வீடு அமைதித்தலமாக ஆக்கியிருக்காங்க. வீடு பாதுகாப்பு தரமாகவும் அமைதித்தலமாக ஆக்கியிருக்காங்க. அமைதியாக இருக்கா? பாதுகாப்பாக இருக்கா? வீடுனா அமைதியில் என்ன கட்டடம் கதவெல்லாம் எடுத்து மூடிட்டு அமைதியாக இருக்குமா? இல்லையே. மன அமைதியாக இல்லை, டிவி ஓடிட்டே இருக்குது, செல்லு ஓடிட்டே இருக்குது, வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி அமைதியாக இருக்கும்? அப்போ உங்கள் வீடுகளை அமைதி தளமாக ஆக்கிக்கொள்ளுங்கிறான், பாதுகாப்பு தளமாக ஆக்கியிருக்கேங்கிறான். அதுவே உங்கள் பள்ளிகளை ஆக்கிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறான், இறைவனை வழிபடும் வழிகளை ஆக்கிக்கொள்ளுன்னு சொல்கிறான். சரியா? அப்போ சூரியன் சாய்ந்ததிலிருந்து, அப்போல்லாம் அப்படி தானே, காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு போவாங்க, மதியம் 12 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, விவசாயம் பண்ணிவிட்டு வந்து அறுவடை பண்ணிட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பி சாயங்காலம் ஆச்சுன்னா 2 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு திருப்பி ஓய்வுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உறக்கத்துக்கே போவாங்க. ஓய்வு எடுக்காமல் உறங்கக்கூடாது. ஓய்வு எடுக்காமல் உறங்கணும்னு சொன்னால் அது ஆரோக்கியம் கிடையாது. ஓய்வு எடுக்கணும். அந்த ஓய்வில் தான் உணர்வு வரணும், பிரார்த்தனை, பாவமன்னிப்பு, இல்லையா? இன்னும் எழும் வேளையில் காலையில் எந்திரிக்கும் போது இப்படி கண் அசரும் போது பாவமன்னிப்பு கேளுங்க. கண் விழிச்ச உடனே இரண்டை பாதுகாப்பு. இந்த பகல் நமக்கு சோதனையாக இருக்குது, வரமீறுதலாக இருக்குது, சைத்தானுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்குது. அப்படி சொன்னோம், கண் அயரும் போது, அப்படி கண்ணை தூக்கம் வரும்போது, ஓய்வு எடுக்கும்போது பகலை செய்ததுக்கெல்லாம் பாவமன்னிப்பு கேட்டு இவன்ட பாதுகாப்பு தரணும். அதே மாதிரி காலை எந்திரிக்கும் போது இரண்ட பாதுகாப்பு தரணும். மனைவி மக்கள்கிட்ட இருந்து, கணவன் பிள்ளைகளிருந்து, மனிதர்கிட்ட இருந்து, அப்புறம் உறவுகள்கிட்ட இருந்து, பொருளீட்டு இருந்து, வரம்பீரில் இருந்து எல்லாத்தையும் பாதுகாப்பு, வேட்டப்பட்ட சைத்தானுடைய பாதுகாப்பு. இன்னும் அவ்வேளை குர்ஆனுக்கு சாட்சியமாக இருக்கிறது. 17:79. இன்னும் இரவின் பகுதியில் உங்களுடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. இரவுடைய பகுதி எப்படி? எப்போ சீக்கிரப்படுத்தானே இரவில் எந்திரிக்க முடியும்? நம்ம படுக்கிறதே 12 மணிக்கு, 1 மணிக்கு. எப்போ நம்ம 8-9 மணிக்கு படுக்கிறோமோ அதை இரவு நம்ம பயன்படுத்திக்கிறோம். திருப்பியும் நடுராத்தில் ஒரு மொழி போகிறது, இல்லை அதிகாலையில் மொழி போகிறது. இப்போ சொல்கிறான், இரவின் ஒரு பகுதியில் உம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. நம்மளுடைய விருப்பம் என்ன? நமக்கு ஆசை தான் நிறையா. விருப்பம் தெரியுமா? ஆசை என்னன்னா பொருளை சார்ந்த ஆசைகள் இருக்கு. நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கி போடணும், நிறைய நகை சேர்த்து வைக்கணும், கார் வாங்கணும், பெருமையாக இருக்கணும். இதுதான் நம்ம ஆசை. விருப்பம் என்ன? இறைவனை பொறுத்தத்தை அடையணும். இதுதான் விருப்பம். இறைவன் எந்த நோக்கத்தை என்னை படைத்தானோ அந்த நோக்கத்தை நான் வாழணும், அவன் என்னை பொருந்தி கொள்ளணும், அப்படி நான் அவனை பொருந்தி கொள்ளணும். இது விருப்பமாக இருக்கும். விருப்பத்தில் ஒன்றும் நமது விருப்பம் கிடையாது, நமதெல்லாம் ஆசை தான். விருப்பம் அல்லாஹ்வுடையது. அந்த விருப்பத்தை நம்ம மீது கடமைக்கணும். என் அடியார்கள் என்ன சொல்கிறான்? என் அடியார் எந்த நோக்கத்தை நான் படைத்தானோ அந்த நோக்கத்தில் வாழும்போது அவன் திருப்தி கொள்கிறான். அதே மாதிரி அவனை உணரும் போது நம்ம திருப்தி கொள்கிறோம். நம்ம சொல்கிறான், இறைவன் இன்னும் இரவின் பகுதியில் உங்களுடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. என்ன தியானம் அது? இறைவனை எந்த நோக்கத்தை என்னை படைத்த, நான் அவனை வழிபடும் வழியை அறிவிச்சு கொடு, உன்னுடைய திருப்தி அடைகிறதுக்கான வழியை அறிவிச்சு கொடு, அதுக்கான ஞானத்தை கொடு. கேட்கணுமா இல்லையா? இறைவனை பற்றி ஞானம் நம்மகிட்ட கிடையாது. நம்பிட்டோம். எல்லாரும் சொன்னாங்க, நான் நம்பிட்டேன், அவ்வளோதான். உணரல. ஒரு இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ அவர் ஒரு மதத்தில் அவங்க கடவுள் இதான் கடவுள்ட்டாங்க, இதான் வழிபாடுன்ட்டாங்க, அதை நம்பிட்டோம், அவ்வளோதான். நம்ம உண்மையான இறைவன் நம்ம வணங்கினோமா, உண்மையான இறைவனை அறிஞ்சோம்னா அதுக்கான ஞானம் மட்டும் இல்லை. கேட்கணும் இறைவன்ட்ட. அதான் அதிகாலை எழுந்துச்சு, இறைவன் பகுதியில் உம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. உம்முடைய இறைவன் புகழ்பெற்ற தளத்தில் உண்மை எழுப்ப போகும்போது, பாதுகாப்பான புகழ்பெற்ற தளம்னா என்ன? கண்ணியமான பாதுகாப்பான உங்களை எழுப்ப விடும்போது அது உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும் இல்லையா? 11:114. அத்தியாயம் 11:114. இன்னும் பகலில் இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும். பகல் இருமுனை எது? காலை ஓய்வு நேரம், சாயங்காலம் ஓய்வு நேரம். அந்த பகல் இரு முனைகளிலும். இன்னும் இரவின் பகுதியிலும், இந்த ஆழ்ந்த இருத்தல் இரவு பகுதியிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவன் அஞ்சுவதில் நினைத்திருப்பீராக. நம்ம உழைப்பு மட்டுமே வாழ்க்கையாக்கி வச்சிருக்கோம், பணம் மட்டுமே வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது வாழ்க்கை இல்லைங்கிறான். அது தற்காலிகமானது. எப்படி இங்கே எவ்வளோதான் பணம் சேர்த்து சம்பாரித்து சேர்த்து வச்சாலும் இறைவன்ட்ட பயன் தராது. பயன் தருமா?
கொண்டு போகணுமா? இது வரைக்கும் கொண்டு போக முடியுமா? அவன்கிட்ட பயந்துறதெல்லாம் அவன்கிட்ட பாவமன்னிப்பு கேட்டும் நல்ல செயல் செய்வது மட்டும்தான். அப்போ நம்ம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? செல்லா காசு தானே. எப்படி ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு பணம் செல்லாதோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்க எதுவுமே அவன்கிட்ட செல்லாது, பொருள் எதுவுமே செல்லாது. அருள் மட்டும்தான், உள்ளட்சமும் நல்ல செயல் மட்டும் செல்லும் இல்லையா? அப்போ பகலில் இரு முனைகளில் அப்படின்னு அர்த்தம் அதிகாலை இன்னும் இரவு நேரம், சாயங்காலம். இரவின் பகுதியிலும் அல்லாவை நினைவு கூர்ந்து அஞ்சுவதில் நிலைத்திருப்பீராக. நிச்சயமா நற்செயல்கள் தீய செயலை போக்கிவிடும், சிந்திப்போருக்கு நல்ல விஷயமாகும். நல்ல செயல் அர்த்தம் உள்ளட்சம் கொண்டு தான் நல்ல செயல். அந்த நல்ல செயல் தீய எண்ணங்களை போக்கிவிடும், நல்ல எண்ணம் தீய எண்ணங்களை போக்கிவிடும், நல்ல செயல் தீய செயலை போக்கிவிடும். சரியா? 73ல் 7-8 நிச்சயமா பகலில் உமக்கு நெடிய வேலை இருக்கின்றன. பகல் உங்க நெடிய வேலை இருக்கு, தேவைகள் இருக்குது, உங்க குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் அழகிய செயலுடையதாக இருக்கீங்கிறான். நிச்சயமா பகலில் உமக்கு நெடிய வேலை இருக்கின்றன, எனினும் உங்களுடைய இறைவனின் பண்புகளை தியானிப்பீராக, இன்னும் அவனளவிலே திரும்புவீராக. பகலில் இரவு சொல்லிட்டு அவங்க நிறைய வேலை இருக்குது, அதனால இன்னும் உங்களுடைய இறைவனின் பண்புகளை தியானிங்கிறான். அவனுடைய பண்பு என்ன? இறைவனுடைய பண்பு தான் நமக்கு நல்ல குணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் உணவாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் விருப்பமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம உணவை இழந்துட்டோம், விருப்பங்களை இழந்துட்டோம், அவன் பண்பை மறந்துட்டோம். அறிவை கொண்டும் பொருளை கொண்டு வாழ நினைக்கிறோம், பகல் போல அழிச்சாட்டியம் பண்ணுறோம், வரம் மீறிட்டு இருக்கோம். பகலில் தான் தொழுகைக்கு எடுத்துட்டோம், இரவுல தான் பிரார்த்தனை, அதையும் தவற விட்டுட்டோம். பகலில் தொழுகை என்ன? அழகிய செயல், உள்ளட்சமும் நல்ல செயலும். இப்படி தொழுகையில் பல இடங்களில் தொழில் நிலநாட்டுகள் ஜக்காத்தை கொடுத்துவானோம், உள்ளட்சம் மேற்கொள்ளுங்க, நல்ல செயலை செய்யுங்க. அப்போ இந்த உள்ளட்சமும் நல்ல செய்யலாம் பகலில் வாழ்ந்துட்டோம், இரவில் பாவமணிப்பும் கேட்கறதில்ல. ஏன்னா இரவில் தான் பொழுது போய்கிட்டு இருக்கோம், வரம் மீறிட்டு இருக்கோம், அழிச்சாட்டம் பண்ணிட்டு இருக்கோம், சைத்தானோட சேர்ந்துட்டு இருக்கோம். இரவு உங்களுக்கு இறைவனுக்குரியது. எப்படி ஒரு கைதி ஜாமீனில் வெளியே வந்துட்டாரு, அப்போ என்ன செய்வாங்க? காலையிலையும் சாயங்காலம் கையெழுத்து போடணும், இல்லைன்னா என்ன ஆகும்? சாயங்காலம் அந்த டைம் கையெழுத்து போடலைன்னா பிடிவாண்டு கொடுத்துருவாங்கல்ல. அது மாதிரி நம்ம விலங்குபடுத்தப்படாத கைதிகள். பகலாச்சுன்னா நம்மளை இவன் ஜாமீனில் விட்டுறாங்க, இரவு ஆச்சுன்னா போய் சரணடைஞ்சிடும். இரவு வரும்போது என்ன சொல்கிறான்? இரவு ஒன்று நெருங்குது, என்கிட்ட வந்துரு, பாவமணிப்பு கேட்ட நிலையில். பகலை நான் அவனுக்கு சுதந்திரமாக ஆக்கி விட்றேன், அதில் பாதுகாப்பு நிலையில் வெளியே போ. அப்போ சிறந்த நிலையில் நுழை செய்வாயாக, சிறந்த நிலையை வெளிப்படுத்துவாயாக, உன் பொறுத்து இந்த ஆட்டிலை கொண்டு உதவி செய்வாங்க. அந்த பிரார்த்தனை எப்பயுமே இருக்கும். சரியா? அப்போ நாம் எதை சம்பாரிச்சோமோ அதை நம்ம சேர்த்து வைக்கலாம், செலவு பண்ணலாம், பிறர் உதவி செய்யலாம். நாம் சம்பாதிக்காத ஒன்று நம்ம செலவு மட்டும் தான் பண்ண முடியும், பிறர் உதவி செய்ய முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. அப்போ பகல் நம்ம சேர்த்து வைக்க முடியாது, இரவு சேர்த்து வைக்க முடியாது இல்லையா? எப்படி இது வரைக்கும் யாரும் சேர்த்து வைக்கல, இனிமேல் யாரும் சேர்த்து வைக்க முடியாது. எது? இயற்கை. காலத்தை சேர்த்து வைக்க முடியாது, நேரத்தை நிறுத்தி வைக்க முடியாது, பகலை சேர்த்து வைக்க முடியாது, இரவை சேர்த்து வைக்க முடியாது, காற்றையும் சேர்த்து வைக்க முடியாது, மழை நீரையும் சேர்த்து வைக்க இயலாது. அப்போ உணவையும் பதுக்கி வைக்க முடியாது. இது எல்லாமே இயற்கை. கொடுக்க பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறான். உங்களுக்கு கொடுத்ததை பயன்படுத்திக்க. காற்று வீசுதா சுவாசிக்குங்க, மழை பெய்யுதா அதை பயன்படுத்திங்க, பகலா அதை பயன்படுத்திங்க, இரவா பயன்படுத்தி. எதையுமே நீங்கள் நிறுத்தி வைக்க முடியாது, தக்க வைக்க முடியாது. அது இறைவனுடைய அருள், அது கருணை, இரக்கம். தவற விட்டால் அது நமக்கு நாமே அநியாயம் பண்ணுறது. அதனால் பகல் அது பாக்கியமானது, பாதுகாப்பானதாக ஆக்கிடணும். இரவு அது பாக்கியமானது, நன்மையோடு ஆக்கிடணும். இப்போ சூரியன் சாயந்தரத்துலேருந்து ஓய்வு எடுப்பிறாங்கிறான். சூரியன் எப்போ சாஞ்சிருச்சு? 4 மணிக்கு சாஞ்சிருச்சா, அதுலேருந்து 8 மணி வரைக்கும் ஓய்வில் இருங்கிறான். வீட்டில் இருங்க, உங்கள் குடும்பத்தை உங்களுடைய குடும்பங்களோடு இருங்க, அதில் உணர்வோடு இருங்க, உள்ளட்சத்தோடு இருங்க, இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க, அவன்கிட்ட பாவனை கேளுங்க, ஒருத்தர் நன்மையை தீமையை தடுத்து கொள்ளுங்க. இந்த ஓய்வு நேரங்களில் உணவு இருந்துங்க, அது உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும். ஓடிக்கிட்டே உணவு சாப்பிட்டோன்னு சொன்னால் உடலில் ஒட்டாது. எப்படி? அதில் உணவு சாப்பிட்டு உடனே ஓடினாலும் உடலில் ஒட்டாது. ஓய்வான நேரங்களில் தான் உணவும் உணர்வும் பிரார்த்தனையும் உறவுகளும் எல்லாமே இந்த ஓய்வான நேரங்கள். அப்போ உறக்கம்ன்றது 8 மணிலேருந்து காலை 4 மணி வரைக்கும். இது உறக்கத்துக்கான நேரம், உடலை ஆரோக்கியப்படுறதுக்கான நேரம். தேய்மான உடல் போலும் திருப்பி புதுப்பிக்கப்படுது. இறந்து கிடக்கிற பூமி திருப்பி உயிர்ப்பிக்கப்படுது இல்லையா? இறந்து கிடக்கிற பூமி திருப்பி உயிர்ப்பிக்கன்னு சொல்கிறாங்க. அந்த உயிர்ப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? இரவில் தூங்கணும். இன்றைக்கி நம்ம பார்ப்போம், சிந்திப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம எப்படி இருக்கோம்? வீடுகளை பள்ளிகளாக ஆக்கிக்கிறோமா? அது தியானத்துக்கு உறுதியாக ஆக்கிக்கிறோமா? உள்ளட்சத்துக்கு உறுதியாக ஆக்கிக்கிறோமா? இறைவனை அதிகாரியும் நன்றி செலுத்துகிறோமான்னு பார்க்கணும். அப்போ ஓய்வு, உறக்கம், உணர்வு, உணவு. அப்போ நல்ல உணர்வு, நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல ஓய்வு. இப்போ நோயும் கிடையாது, வறுமையும் கிடையாது. அப்படி நல்ல உணர்வு. நல்ல உணர்வுனா என்ன? நம்பிக்கையான உணர்வு, உள்ளட்சம், பயபக்தி, நல்லெண்ணம்,
இது நல்ல உணர்வு. நம்ம மீதே நல்லெண்ணம் இல்லைன்னு வச்சுங்க, எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நம்மமே நல்லெண்ணம் இல்லை, மற்றவங்களும் எப்படி நல்லெண்ணம் இருக்கும்? அப்போ நல்ல உணர்வு வேணும். அதே மாதிரி நல்ல உணவு உணவு ஆரோக்கியமானதாக இருக்கும். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக மென்று ருசித்து ரசித்து அவனுக்கு நன்றியோடு சாப்பிட வேண்டாமா? என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் அவசரமாக சாப்பிட்றோம், கூட்டுக்கொலை தவிட்டு முழுங்கின மாதிரி. உணவு தூய்மையானதாக இருக்கணும், அது நன்மையானதாக ஆய்க்கொள்ளணும். அடுத்து நல்ல ஓய்வு. பகல் 2 முனைகளில் ஓய்வு எடுங்கிறான். பகல் 2 முனைகளில், காலையில் 4லேருந்து 8 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 8 மணி வரைக்கும், இந்த பகல் 2 முனைகளில் ஓய்வு எடுங்க. அது தியானத்தை கொடுத்து ஆய்க்கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும், மன ஆரோக்கியம் பெறும். இரவு 8 மணி நேரம் தூங்குங்க. இப்போ இந்த 4 விஷயம் நம்ம கடைபிடிச்சோம்னா நோயும் இல்லை, வறுமையும் இல்லை, இறைவனுக்கு நன்றியோடையும் அவன் தொழிலை பேணி கொள்கிறார். எது? நல்ல உணர்வு, நல்ல உணவு, நல்ல ஓய்வு, நல்ல உறக்கம். இன்றைக்கி ஓய்வு யார்ட்டையும் இல்லை, உறக்கமும் கிடையாது, உணர்வும் நல்ல உணர்வு கிடையாது, உணவும் நல்ல உணவு கிடையாது. அப்படிதானே? நல்ல உணவு இருக்கா? இல்லையே. எல்லாம் கலப்படமான உணவு, மருந்து போட்ட உணவு. நல்ல உணர்வும் கிடையாது, ஓய்வும் இல்லை, உறக்கமும் இல்லை. கால்நடைகளை போல் கால்நடையெல்லாம் நம்ம தூங்கிறத போயிட்டு, அதை இரவாச்சனே சாப்பிட்றது, அது பாடு ஓய்வு எடுத்துக்குது. மிருகங்கள்லாம் ஓய்வு எடுத்துக்குது, பறவைகள்லாம் ஓய்வு எடுத்துக்குது. நம்ம மனிதன் மட்டும் ஓய்வே எடுக்கிறது இல்லை. என்ன சொல்கிறான்? எனக்கு ஓய்வே இல்லைங்க, நேரமே இல்லைங்க. ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. நான் ஒரு நிமிஷம் உட்காந்து என்ன ஆகும் சொல்கிறோமா இல்லையா? நமக்கு நாமே பெருமைப்படுத்திக்கிறோம். நான் ஒரு நிமிஷம் உட்காந்து என்ன ஆகும், உலகமே அழிஞ்சு போயிடுற மாதிரி பேசும். அப்போ ஓய்வும் உறக்கமும் ரொம்ப அவசியங்கிறத திருப்பி புரிஞ்சுக்கங்க. உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளை போய் ஓய்வு எடுக்க வச்சுருவாங்க. எப்படி? நாமளாக எடுத்தால் அதுக்கு ஓய்வு, இந்த உடல் அதுவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நோய், துன்பம், கஷ்டம். அப்படி தானே? நாம் எடுத்தால் ஓய்வு தானே, அந்த உடல் அதே எடுத்துச்சுன்னா அது நோய். கொஞ்சம் படுத்து தூங்கி வச்சு போகணும், எந்திரிக்க மாட்டோம், தூங்க மாட்டோம். ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கும். அப்படி தானே? ஒரு நல்ல உணவு சாப்பிட மாட்டோம், அவங்ககிட்ட மருந்தாக சாப்பிடுவோம். அப்போ உணவாக மருந்தான்னு கேட்டால் நம்ம உணவு தான் பாக்கியம், ஆனால் மருந்து தான் என்ன செய்யணும். இன்றைக்கி எத்தனை மணிக்கு சாப்பிட்ணுங்க? சாப்பாடு முன்னாடியா சாப்பாடு பின்னாடியா? எப்போ சாப்பிட்ணுன்னு கேட்க மாட்டோம், சாப்பாடு முன்னாடியா சாப்பாடு பின்னாடியா? அப்போ என்ன அர்த்தம்? சாப்பிட்ற மருந்து முக்கியமாச்சு. அப்போ தூக்கங்கிறது எங்கே போய் தூங்குறோம்? ஹாஸ்பிட்டலில் போய் பெட் சார்ஜ் போட்டு என்ன அங்கே போய் படுத்து வச்சு இருந்துடும், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், பெட் ரெஸ்ட் எடுக்கிறேன். வீட்டில் பெட் இருக்குல்ல, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்லை, ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட் எடுக்கும். அதில் திருப்பி பாருங்கள், எல்லா உயிரும் சாதனமும் இருக்குது, ஏசி இருக்குது, பெட் இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, மொபைல் இருக்குது, சார்ஜர் எல்லாமே இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது, ஆனால் கரண்ட் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? ஆனால் அங்கே தான் நல்ல நிறைய நேரம் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்திக்க மாட்டோம். எப்படா கரண்ட் வரும், ஃபோன் பண்ணி கேட்போம், எப்போங்க கரண்ட் தருவீங்க, கரண்ட் கட் ஆச்சு கேட்குறோமா இல்லையா? அப்போ அமைதியான அமைதி பயன்படுத்திக்கலாம்ல? அதே மாதிரி தான் எவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும், எவ்வளோ உறவுகள் இருந்தாலும், என்னதான் தொழில் இருந்தாலும், வியாபாரம் இருந்தாலும், சொத்துக்கள் இருந்தாலும், அது உயிர் இருந்தால் தான் அந்த உயிர் அவன்கிட்ட இருக்குது. எப்படி கரண்ட் இல்லைன்னா இதெல்லாம் பயன் தராதோ, உயிர் இல்லைன்னா அதுவும் பயன் தராது. அதனால் வாழுங்காலங்களில் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்ட நேரம் வரது மாதிரி காலங்களை சரியாக பயன்படுத்திக்கணும். இறைவனுக்கு பொருத்தமானதா, அவனுக்கு நன்றியுடையதா? ஏன்னா மரணம் வந்தால் அவன்கிட்ட போயிடும். அப்போ நாளைக்கு இறைவன் கேட்பான், அவனுக்கு நான் இரவு கொடுக்கலையா, பகலை கொடுக்கலையா, ஆன்மா கொடுக்கலையா, தூதர் வரலையா, வேதம் கொடுக்கப்படலையா? கேட்பானா? கேட்க மாட்டானா? இப்போ ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய்க்குமே சத்தியமாக ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அது நன்மை தீமை அறிவிக்குது, உணர்வு அறிவிக்குது. அதை யார் பேணிக் கொள்கிறோ வெற்றி அடைந்து விட்டார், அதை யார் உதாசனமோ தெளிவெடுத்து. இவ்வளோதாங்க. இறைவனை வழிபடுறதுதான் பெரிய விஷயம். சடங்கு சம்பிரதாயமோ நிறைய தேடுதலாம் கிடையாது. இந்த ஆன்மாவை பின்பற்றுங்கிற மனசாட்சியை பின்பற்றுங்க. அது சொல்லுது, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுது, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுது, என் தேவைகள் இதுதான் இருக்குன்னு, இது வேணான்னு சொல்லுது. அதை சரியாக பின்பற்றிங்கன்னு சொல்கிறான். வேற எங்கேயுமே வேணாம், இந்த மனசாட்சி பின்பற்றுங்க. தூக்கம் வரும்போது தூங்குங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க, உறவுகளோட அன்பு தீர்வு அன்பு பேசுங்க. இது சரி தப்புன்னு அறிவிக்கப்படலாம், பின்பற்றுங்க. இதுக்காண்டி வழிபாடு தளம் போக தேவையில்லை, புண்ணிய தளத்துக்கு போக தேவையில்லை. புண்ணியமும் எங்கே இருக்குது? பாவ புண்ணியமெல்லாம் இங்கே மனசாட்சியில் தான் இருக்குது. மனசாட்சி தவறு விட்டால் பாவம், மனசாட்சி பின்பற்ற புண்ணியம். சரியா? அதனால் உங்களின் செயலி அழகானவர் யார் என்று சொல்றதுக்காக தான் படிச்சிருக்காங்க. செயல் அழகானதுங்கிறது பகல்லையும் இரவுலையும் சரி. பகல் பொழுது சோதனையாக இருக்குது, இரவு நமக்கு பாக்கியமாக இருக்குது. யாரெல்லாம் இரவு தவறு விட்டோமோ, ஆடையை களைஞ்சிட்டோம், அது ஆடைன்றான் இறைவன். அதனால் யாரும் ஆடையை களைஞ்சிருக்க வேண்டாம், இரவு பயன்படுத்தினா பாக்கியம் கிடைக்கும், இன்னும் நீண்ட ஆயுசு வாழலாம், இன்னும் ஆரோக்கியமாக வாழலாம், இன்னும் இறைவன் அருள் பெற்று வாழலாம், பாக்கியங்களோடு வாழலாம். சரியா? அருளை தவற விட்ட வேண்டாம். எப்படி? காற்று அது அருளாக இருக்குது, எத்தனை பேர் சுவாச்சாலும் குறையாது. இரவு அருளாக இருக்குது, எத்தனை பேர் தூங்கினாலும் குறையாது. பகல் எத்தனை பேர் உழைச்சாலும் குறையாது. உணவு எத்தனை பேர் சாப்பிட்டாலும் குறையாது. ஆனால் அதை தவற விட்டோம்னு சொன்னால் என்ன செய்வோம்? யார் நஷ்டவாளி பேர்? ஆனால் அதையும் சேர்த்து வைக்க முடியாது. அப்படிதானே? இறைவனுடைய பாக்கியங்களை அருள் எதையும் சேர்த்து வைக்க முடியாது. 20 தரம் பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன், சேர்த்து வைக்க முடியாது. தவற விட்டோம்னா நீங்கள் தான் நஷ்டவாளி. சரியா? அப்போ காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
கொடுக்கப்பட்ட காலத்தின் மீது சத்தியம் சொல்ல இறைவன். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நஷ்டத்தில் இருக்கீங்க தான். காரணம், உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டீங்க, பொழுதுபோக்கிலே இருக்கிறீங்க, பொருள் சம்பாதிக்கலே இருக்கிறீங்க, அதை கொண்டு பெருமை கொண்டுட்டு இருக்கீங்க, அதை கொண்டு போராம்பட்டு இருக்கீங்க. உங்களை நீங்கள் கவனிக்கவே இல்லை. உங்களை நீங்கள் கவனிங்கிறோம். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனா உயிர் வாழும். உடல் ஆரோக்கியம் குறைஞ்சுன்னா உயிர் வாழாது. சொல்லுவாங்களே, இந்த உயிர் இருந்து என்ன பிரச்சனை, இல்லாமல் இருக்க பிரச்சனைவாங்க. ஆரோக்கியத்தில் தான் உயிர் ஆற்றலே இருக்குது. சரியா? உயிர் எங்கே இருக்குது? உணவில் இருக்குது, உறக்கத்தில் இருக்குது, ஓய்வில் இருக்குது, உணவில் இருக்குது, உறவுகளில் இருக்குது, நம்பிக்கையில் இருக்குது. இவ்வளோத்தையும் உயிர் இருக்குது. உணவு இல்லைனாலும் உயிர் குறையும், உயிராட்டம் குறையும். ஓய்வு இல்லைனாலும் உயிராற்றல் குறையும். உறக்கம் இல்லைனா உயிராட்டம் குறையும். உறவுகளில் பிரச்சனை உயிராட்டம் குறையும். அப்போ இதெல்லாம் சேர்ந்தா உயிராற்றல் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பேணிக் கொள்ளும் போது உயிராற்றல் பெருகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இறைவனை பாக்கியத்தையும் பொருத்தத்தையும் அடையலாம். நம்ம இறைவனே, எங்களையும் குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உனக்கு பொருத்தமுடையவர்களாக, உன் அருளை பெறக்கூடியவர்களாக, இந்த இரவை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாகவும், பகலை சரியாக நாங்கள் வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களையும் குடும்பத்தாரையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எல்லா பகலும் அகிலங்களிலும் அல்லாஹ்வுக்குரியது.